Hi friends, welcome to NP Max World. இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸ் புக்கில் எக்ஸசைஸ் 3.5ல சிம்பிளிஃபை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் 4x² divided by 2z² into 6xz⁻3 divided by 20y⁻4. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியண்ட்டை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 6 are 24 divided by 2 20s are 40. அடுத்தது இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் பவர் 1 இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் பவரை ஆட் பண்ணிக்கலாம். 2 + 1 3. அடுத்தது ஒய் இருக்குது, அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது z⁻3 இருக்குது, போட்டுக்கலாம். டிவைடட் பை z² இருக்குது, இங்கே y⁻4 இருக்குது. இப்போ 24 divided by 40-ஐ 8ஆல் டிவைட் பண்ணலாம். காமனாக 3 8s are 24, 5 8s are 40. அதாவது 3/5. இங்கே x⁻3 மேலே இருக்குது, கீழே டெனாமினேட்டரில் எதுவும் இல்லை, அது அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே ஒய் இருக்குது, இங்கே y⁻4 இருக்குது. டிவைட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது பவரில் இருக்கிறத சப்ட்ராக்ட் பண்ணோம். நம்ம கிரேட்டஸ்ட்டு பவர் எது ஜாஸ்தியாக இருக்கோ அது கம்மியாக இருக்கிறது இப்படி சப்ராக்ட் பண்ணிக்கலாம். y⁻3 கிடைக்கும். அடுத்தது z⁻3 இருக்குது, z² இருக்குது. z⁻3 z² அப்படின்னா z⁻3 - 2 அப்படின்னு என்ன கிடைக்கும்? z கிடைக்கும். z. அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். p² - 10p + 21 divided by p - 7 into p² + p - 12 divided by p - 3 the whole squareன்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு p² - 10p + 21 வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி. இங்கே 21 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 1 × 21 = 21. இப்போ 2 வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணால் 21 வரணும். அதுவே அந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா -10 வரணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? 7 3s are 21. அதுவே அந்த ரெண்டு வேல்யூஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா -10 வரணும். அதாவது -7 + -3 = -10. p² இந்த -10p எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம்? -7p -3p + 21. இப்போ இதில் p² - 7pயில் p காமனாக எடுத்துடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும்? p - 7. மல்டிப்ளை பண்ணால் p² - 7pன்னு வந்துடும். இங்கே -3p + 21ல் -3 காமனாக வெளியே எடுத்துடலாம். ரிமைனிங் p - 7. உள்ள மல்டிப்ளை பண்ணால் -3p + 21 வந்துடும். இப்போ இந்த ரெண்டுலேயும் p - 7 காமனாக இருக்குது, எடுத்துடலாம், வெளியே எடுத்துடலாம். ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? p - 3. அடுத்து இதே மாதிரி p² + p - 12 வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே 1 இங்கே -12. 1 × -12 = -12 வருது. 2 வேல்யூஸ் வந்து மல்டிப்ளை பண்ணால் -12 வரணும். அதுவே ஆட் பண்ணோன்னா +1 வரணும். அப்படின்னா 4 3s are 12. ஆட் பண்ணோம் அப்படின்னா +1 வரதால் இங்கே -3 போட்டலாம். -12. அதுவே 4 + -3 இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ண என்ன வரும்? +1. p² இந்த +pக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? +4p -3p போட்டலாம். -12. இதில் p² + 4pயில் p காமனாக வெளியே எடுத்துலாம். ரிமைனிங் என்ன இருக்குது? p + 4. -3p -12ல் -3 காமனாக வெளியே எடுத்துலாம். மீதி என்ன இருக்கும்? p + 4. இதில் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது. -3யும் pயும் மல்டிப்ளை பண்ணால் -3p, -3யும் +4யும் மல்டிப்ளை பண்ணால் -12. இப்போ கீழே இங்கே p - 7 அப்படியே வச்சுக்கலாம். p - 3 the whole square அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேல்யூஸை வந்து இதில் p + 4 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். ரிமைனிங் p - 3. இப்போ இந்த வேல்யூஸ் வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அதாவது p² - 10p + 21 divided by p - 7 into p² + p - 12 divided by p - 3 the whole square. இப்போ p² - 10p + 21க்கு வந்து
p minus 7 into p minus 3. p square plus p minus 12க்கு p plus 4 into p minus 3 divided by p minus 7. p minus 3 the whole square வந்து p minus 3 into p minus 3 போட்டுக்கலாம். p minus 7 p minus 7 cancel ஆயிடுச்சு. p minus 3 3 cancel ஆயிடுச்சு. p minus 3 3 cancel ஆயிடுச்சு. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? p plus 4. Thank you.